இப்போ நீங்கள் வந்து அரசியல் தொடர்பான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு நீ பட் அது ஃபேமிலிலேயோ இல்லை ஆல்ரெடி அதில் தொடர்பு இருக்கிறவங்க இருந்தால் தானே வாய்ப்பு இல்லாதவங்க இப்போ இந்த மாதிரி ஜாதகம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு ஆசை இருக்கும் பட் ஆனால் அதற்கான தொடர்பு இருக்காது அப்போ எப்படி அவங்க அதை எடுத்துக்கிறது இப்போ உதாரணத்துக்கு சிவகார்த்திகேயனுக்கும் சினிமாவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை. அவர் எப்படி வந்து ஒரு கிரவுண்ட் லெவலில் இருந்து அவர் வந்து அவருடைய தகப்பனார் வந்து ஒரு ஜெயிலராக இருந்தவர் திருச்சியில். அதுக்கு அவரோட தகப்பனார் மரணத்துக்கு அப்புறமா அவர் வந்து மீடியாவுக்கு வந்து டிவிக்கு வந்து கலக்கப்போவது யார் இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணி இன்றைக்கி சினிமாவில் உச்சகட்டத்துக்கு போயிருக்காரு. ஆமாம். அதுக்கும் காரணம் ராகு தான். அவருக்கு நடக்கிறதே ராகு தசை தான். அப்போ பொதுவாக ஒரு அரசியல் தொடர்பு இருந்தால் அரசியல் வாரிசு தான் அரசியல் வாரிசாக வரணுங்கிற இதே கிடையாது. விஜய் என்ன அரசியல் தொடர்பு உள்ளவரா? இப்போ இன்றைக்கி மீடியாவில் வந்து அவர் பெரிய அளவில் இன்றைக்கி தாவாக்கா அப்படிங்கிறது தான் பேசிகிட்டு இருக்காங்க வந்து உலகம் பூரா அதான் புரியுதுங்களா? தமிழ்நாட்டில் வந்து அடுத்து என்ன 2026 தேர்தல் எப்படி எந்த முனை போட்டி இப்படிங்கிற ஒரு பெரிய டாக் ஆஃப் அவர் முதல்வராக வரா இதாக வரா இப்படியா வரா என்ன நடக்க அவர் யார் கூட கூட்டணி போகக்கூடாது மாநாடு எங்கே நடக்க போகுது அண்ணாமலைக்கு இருந்த கிரேஸ் இப்போ அப்படியே டோட்டலாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இவருக்கு போன மாதிரி ஆகி போயிடுச்சு. காரணம் என்ன? அவர் பிறந்த தேதி இது ஒன்றே போதும். 22/4 ராகு. நட்சத்திரமும் அவர் பூசம் கடகத்தில் தான் வரும். ஆமாம். டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி படி அது ராகுவோட கர்மா உள்ளது. ஸோ வந்து சில பேருக்கெல்லாம் வந்து அந்த கிரேஸ் அப்படிங்கிறது வந்து அந்த ராகுவால் தான் கிடைக்கும்.